ப்ரீவியஸ் வீடியோல Wireshark எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா போன வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா டைம் லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கா போய்க்கிட்டதுனால நிறைய பேர் வீடியோ பார்க்க மாட்டீங்க. வியூஸும் வரும்போது. ஸோ அதனால நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கேப்சர் எப்படி பண்றதுன்னு நான் எக்ஸ்ட்ராவே சொல்லியிருப்பேன். ஸோ புரோட்டோகால் ஹைரார்ச்சி, எண்ட் பாயிண்ட், கான்வர்சேஷன்ஸ், டிஎன்எஸ், ஹெச்டிடிபி, டிஎல்எஸ், டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி, என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபாலோ ஸ்ட்ரீம் இதையும் சொல்லி தருவோம். ப்ராப்பராக எப்படி ரிப்போர்ட் மேக் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்வேன். ஆக்சுவலாக ரிப்போர்ட் மேக் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும். ஏன்னா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி ரிப்போர்ட்டை மேக் பண்ணணும். ஸோ அதனால ரிப்போர்ட் மேக்கிங் மட்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆனால் ஃபாலோ ஸ்ட்ரீம் இருக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான நம்மளுடைய அர்ஜென்ட்டாவாக இருக்க போது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு ட்ரையாக்மி சைட்டை பார்த்தா லோட் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் சேம் டைமில் பார்த்தா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டரையும் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் Wiresharkக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிறேன். ஸோ நீங்கள் Wireshark வச்சுருக்கீங்களா இல்லையே, நீங்கள் எந்த லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரிச்சர்ட் பாக்ஸில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை இன்பில்டாகவே கால் லினக்ஸை போட்டு யூஸ் பண்ணுறீங்களா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரோட்டோகால் ஆயிடுச்சுன்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை எப்படி நம்ம வியூ பண்ணுறதும் Wiresharkல எப்படி சிம்பிளான ஸ்டெப்போட வியூ பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ ப்ரோட்டோகால் ஆயிடுச்சுல நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலன்னா, டிஎன்எஸ் எவ்வளவு இருக்குது, டிஎல்எஸ் எவ்வளவு இருக்குது, யூடிபி யூசேஜ் என்ன, IPv6 யூசேஜ் என்ன, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ அதுக்கு பார்த்தா ஸ்டாட்டிஸ்டிக் இந்த ஒரு மெனு இருக்குங்க பார்த்தீங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெனுவில் போயிட்டு ஸோ ப்ரோட்டோகால் ஹைரார்ச்சி, கான்வர்சேஷன், எண்ட் பாயிண்ட் இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் ஹைரார்ச்சி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லோவாக இருக்குது. ஸோ அதனால் லோட் ஆகிறதுக்கு ரொம்பவுமே டைம் எடுக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஸோ லோட் பண்ணி பார்த்தேன். நான் பார்த்தேன் ஸ்டாட்டிஸ்டிக் உள்ள வந்துட்டு இப்போ பார்த்தேன் என் ப்ரோட்டோகால் ஹைரார்ச்சிக்குள்ளே போயிருப்பேன். ஸோ போன உடனே பார்த்தேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் பேஜ் வந்திருக்கு. இதில் அப்படி என்னதாண்டா இருக்குது, எஃப்ரேம்னு இருக்குது, அது கீழே பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் இருக்குது, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4ன்னு இருக்குது, டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கு கீழே கீழே என்னதாண்டா இருக்குது. ஸோ அப்படியே நான் உங்களுக்கு ஒரு டெர்மினலில் ரைட் பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஃப்ரேம் இருக்கா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில்னு நினச்சிக்கோங்க. ஸோ அது கீழே பார்த்தா சப்டைட்டிலாக பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் இருக்குது. ஸோ இன்னொரு சப்டைட்டிலாக பார்த்தீங்கன்னா IPv6 இருக்கும், இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 6 இருக்குது. ஸோ அதுக்கு உள்ள ஒரு டாபிக் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ICMP V6 இருக்குது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா IPv4 ஒரு சப்டைட்டில் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா TCP இருக்குது, TLS இருக்குது, இந்த மாதிரி ஒரு டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இந்த ப்ரோட்டோகால் ஹைரார்ச்சியில் நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஸோ இந்த ப்ரோட்டோகால்லாம் பார்த்தாச்சா, இப்போ மேலே டாப் பாரில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பர்சன்டேஜ் பேக்கெட்டை பார்க்கணும், பேக்கெட்ஸை பார்க்கணும், பர்சன்டேஜ் பைட்ஸை பார்க்கணும், பைட்ஸ் இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான அந்த பேக்கெட்டோட பர்சன்டேஜ் தான் பார்க்கணும். ஸோ நம்ம லோட் பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சைட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதிகமாக பார்த்தா ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக நான் பார்த்தா ஸ்டாப் பண்ணிவிட்டு நெட்வொர்க் பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால நான் ஸ்டாப் பண்ணிட்டு கேப்சர் பண்ணுறது. ஆனால் இங்கே 3 வேல்யூவும் பார்த்தா ரொம்பவுமே சேமாக இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா IPv4 இருக்குது, IPv6 இருக்குது, TCP இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தா காமனாக 61 பேக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ ஆனால் TLS டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 15 மட்டும்தான் இருக்குது. ஸோ ரொம்பவுமே பார்த்தா கம்மியான பர்சன்டேஜில் அது இருக்குது. TLS என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்னா, என்கிரிப்ஷன் டிராஃபிக்கை பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் எவ்வளோ பேக்கெட் கேப்சர் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா 61 கேப்சர் ஆகிருக்கு. ஸோ அதை 1 by 1 அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க. இப்போ நம்ம கேப்சர் பண்ணின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 24.6% மட்டும் செக்யூராக போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Wireshark நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கு. நீங்க Wireshark வச்சு நெட்வொர்க்கை கேப்சர் பண்ணும்போது மெஜாரிட்டியா எந்த கம்யூனிகேஷன் இருக்கும்னு கேட்டீங்கன்னா IPv4 தான் மோஸ்டா பார்த்தா இருந்துகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா TLS ப்ரோட்டோகால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு மேபி. ஆனால் மினி லெவலில் அதாவது பார்த்தா லோயர் லெவலில் பார்த்தீங்கன்னா IPv6 இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா IPv4 தான் மோஸ்டா நிறைய பேர் பார்த்தா யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோல நம்ம ப்ரௌசர் கம்யூனிகேஷனை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல டெர்மினல்ல பார்த்தா பிங் பண்ணிட்டு ஸோ அதோட
ஸ்டேட்டஸ் என்ன எப்படி இருக்குன்னு நம்ம உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா எண்ட் பாயிண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ எண்ட் பாயிண்ட்டில் அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக் உள்ள வந்து பார்த்தா எண்ட் பாயிண்ட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ண உடனே ஒரு சில ரிசல்ட் பார்த்தா எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் எனக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா இன்டர்னல் ஐபி என்ன, எக்ஸ்டர்னல் ஐபி என்ன, மேக் அட்ரஸ் என்னன்னு பார்த்தா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதிலே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது பார்த்தா டிஎக்ஸ் பேக்கெட்டுன்னு வரும். ஸோ டிரான்ஸ்மிட் பேக்கெட், அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேக்கெட் சென்ட் ஆயிருக்குன்னு அதுவும் வரும். ஸோ ஆர்எக்ஸ் பேக்கெட்டுன்னு வரும். ஸோ ரிசீவ்டு பேக்கெட், எவ்வளோ பேக்கெட் ரிசீவ் ஆயிருக்குன்னு வரும். ஸோ இதெல்லாமே பார்த்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சில விஷயங்களை பார்த்தா இங்கே சொல்லியிருக்க மாட்டேன். அதாவது பார்த்தா அதில் ரைட்டிங்கில் பண்ணியிருக்க மாட்டேன். ஃபில்டர் பாரில் நீங்கள் என்னெல்லாம் சர்ச் பண்ணுவீங்களோ ஸோ அது எல்லாமே பார்த்தா கமெண்ட்டை சொல்லுங்கள். அதை பார்த்தா நீங்கள் ஒன்ஸ் அகைன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அப்படியே பார்த்தா மைண்டில் ஸ்டாண்டர்டாக பார்த்தா நின்றுடும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு ட்ரை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்பவுமே பார்த்தா கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை எப்படி லேர்ன் பண்ணுறது, நெக்ஸ்ட் டைம் லேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மறந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா கான்வர்சேஷன். ஸோ இது மீனிங்லேயே இருக்குது. கம்யூனிகேஷனு இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ நடுவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா செக் பண்ணுறது தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது 2 டிவைஸுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்ட்ராக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கான்வர்சேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா பேக்கெட்டையும் பைட்டையும் பார்க்கணும். எவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கான்வர்சேஷன் யூஸ் பண்ணுறதால நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா HTTP அனலைசிஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் டெக்ஸ்ட். இதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஸ்டேட்டஸ் கோடு தான். HTTP யூஸ் பண்ணுறதால அப்ளிகேஷனோட ஸ்ட்ரக்சரை பார்த்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அது கெட்டாக வந்திருக்கா இல்லை போஸ்ட்டாக போயிருக்கான்னு பார்த்தா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். கெட் மீன்ஸ் அந்த ஒரு ப்ரௌசர்லேருந்து நம்ம கெட் பண்ண போகிற டேட்டா. போஸ்ட் மீன்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுற டேட்டா. ஃபைனலாக டிஎல்எஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்எல்னு இருந்த செக்யூர் சாக்கெட் லேயர்னு இருந்ததை டிஎல்எஸ்ன்னு பார்த்தா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்தா என்கிரிப்ஷன் செக்யூர், அதாவது கிளைண்ட்டுக்கும் ஒரு சர்வருக்கும் பார்த்தா செக்யூராக என்கிரிப்ஷனாக பார்த்தா டேட்டாவை சென்ட் பண்ணுது. இது பார்த்தா ஒரு சைப்பர் டெக்ஸ்ட். இதை நம்ம பார்த்தா ரீட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாமா?